அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 147:9 வாசிங்க பார்க்கலாம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள். காக்காக்கு என்ன தெரியும்? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் ஒன்னு தான் தெரியும், கா கான்னு கத்தும். ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத ஒன்று காகம், காகத்தின் குஞ்சுகள். ஜெபிக்க தெரியாதது, எனக்கு பசிக்கிறது என்று சொல்ல தெரியாது, நான் தாகமா இருக்கிறேன் சொல்ல தெரியாது, எனக்கு வேதனையா இருக்கிறது என்று சொல்ல தெரியாது, எனக்கு இது தேவை சொல்ல தெரியாது. இப்படி ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத, தன் தேவையை தெரிவிக்க தெரியாத, ஜெபிக்கவே தெரியாத ஒரு பட்சி காகம், காகத்தின் குஞ்சுகள். அந்த கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தெய்வம். ஆனா நாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாம் நன்றாய் பேசக்கூடியவர்கள், நம் தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லக்கூடியவர்கள். ஆண்டவரே, எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு நிம்மதி வேணும், வெளியே சொல்ல முடியாத வேதனையில் நான் தவிக்கிறேன் ஆண்டவரே, என் கண்ணீருக்கு பதில் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் கடன் பிரச்சனையோடு இருக்கிறேன், இன்றைக்கு நான் வெறுமையா இருக்கிறேன், எத்தனை வருஷப்படி போராடுவது என்று நமது தேவைகளை அவரிடத்தில் ஆண்டவரிடத்தில் தெரிவிக்க முடியும். ஆனால் அந்த காகங்களுக்கு அந்த சிலாக்கியம் இல்லை. அந்த காகங்குஞ்சுகளுக்கே கூப்பிடும்போது ஆகாரம் கொடுக்கிறார் என்றால், தேவைகளை தெரிவிக்க தெரிந்த நமக்கு நமது ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரா? இன்னும் நான் சொல்லுகிறேன், அந்த காகங்களுக்கு இன்னும் விசேஷம் கிடையாது. நீ இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும், ஆக இப்படி ஜெபித்தா கேட்ப, என் சித்தப்படி ஜெபிக்க வேண்டும், காலை மாலை ஜெபிக்க வேண்டும், அந்தி சந்தி மத்தியான வேலை ஜெபிக்கணும்னு காகங்களுக்கு எந்த கட்டளையும் கிடையாது. ஆனால் நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்ற நீங்களும் நானும் சாக்கு போக்கு சொல்லாம இன்றைக்கு ஜெபத்தை தொடங்குங்க. கர்த்தர் சொல்லுகிறா, உடனே வானம் திறக்கப்படும். கர்த்தர் ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளை கொடுப்பார். பூமி இரும்பா இருக்கலாம், வானம் வெண்கலமா இருக்க, எல்லா வானத்தை திறப்பார், பூமியை திறப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை உடைத்து உங்கள் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்துகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.